ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, கடவுள் நமக்கு ஒன்றை தர வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் தடுக்க முடியாது. ஆனால் கடவுள் நமக்கு கொடுக்க கூடாது என்று முடிவு செய்துவிட்டால் அதை யாராலும் கொடுக்க முடியாது. கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, பொது காலத்தினுடைய 13வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனைக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக தொடக்க நூலில் இருந்தும் நற்செய்தி வாசகமாக மத்தேயு நற்செய்தியில நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகத்திலே ஈசாக்கு தன்னுடைய மூத்த மகனாகிய ஏசாவுக்கு ஆசி வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு அவரிடம் வேட்டைக்கறி கேட்கிறார். ஆனாலும் ரெபேக்கா தனது இளைய மகனான யாக்கோப்புக்குத்தான் அவருடைய ஆசி சென்று சேர வேண்டும் என்று நினைத்து அதற்கான சூழ்ச்சி செய்து யாக்கோப்பு அந்த ஆசிரை பெற்றுக் கொள்கிறார். மூத்தோரின் ஆசீர்வாதம் எப்பொழுதும் தன் பிள்ளைகளுக்கு கிடைக்கும் பொழுது அது ஆசீர்வாதம் மிக்கதாக இருக்கும். அது ஆண்டவருடைய ஆசீர்வாதம் போல. ஏனென்றால் ஈசாக்கு கடவுளால் ஆசி பெற்றிருந்தார். அந்த ஆசீர்வாதம் தனது மகனுக்கு சென்று சேர வேண்டும் என்று ஆசைப்பட்டார், அதை கொடுத்தார். அந்த ஆசீர்வாதத்தில் அவர் கூறுவது, உன்னை சபிப்பவர்களுக்கு சாபம் உண்டாகட்டும், உன்னை வாழ்த்துவோர் வளமுடன் வாழட்டும், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உன்னோடு தங்கட்டும், மக்கள் இனங்கள் உனக்கு பணிந்து நடக்கட்டும், நீ நல்ல தலைவனாக இருந்தவர்களை வழிநடத்த ஆண்டவர் உனக்கு உதவி செய்வாராக என்று வாழ்த்துகிறார். கிறிஸ்து இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இந்த ஆசீர்வாதம் நம்மோடு நிலைக்க வேண்டுமானால் அந்த ஆசீர்வாதத்தின்படி நாம் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றால் இறைவனுடைய அன்பிலே நாம் நிலைத்திருக்க வேண்டுமானால் அந்த இறை அன்பை நாம் மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்றவராக இருக்க வேண்டும். சுயநலமிக்க ஒருவர் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை எக்காலத்திலும் பெற முடியாது. பலருக்கு கொடுக்கின்ற பொழுதுதான் அது ஆசீர்வாதம். ஏனென்றால் நம் கடவுள், நம் ஆண்டவர் தன்னையே நமக்காக கொடுத்தார். தன்னை முழுவதுமாக நமக்காக மட்டுமல்ல, நம்மை சார்ந்த அனைவருக்குமாகவும் இந்த உலகம் ஜெனிக்க வேண்டும் என்று கொடுத்தார். அவருடைய பிள்ளைகளாக இருக்கின்ற நாமும் மற்றவருக்கு கொடுக்கின்றவர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இன்றைய நற்செய்தி வாசகத்திலும் இதே வார்த்தைகள் தான் இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்படுகிறது. ஏனென்றால் திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடம் வந்து கேட்கிறார்கள், நாங்கள் மட்டும் நோன்பு இருக்க உம்முடைய சீடர்கள் ஏன் நோன்பு இருப்பதில்லை என்று கேட்ட பொழுது, மணமகன் தங்களோடு இருக்கின்ற வரை துக்கம் கொண்டாட முடியாது, அவர்களை விட்டு பெறுகின்ற காலம் வருகின்ற போது துக்கம் கொண்டாடுவார்கள், அப்பொழுது அவர்கள் நோன்பு இருப்பார்கள் என்று. கிறிஸ்து மிக பிரியமானவர்களே, இங்கே இயேசு கூற விரும்புவது, ஏன் செய்கிறோம், எதற்கு செய்கிறோம் என்று தெரியாமலே பல சாஸ்திரங்களையும் சம்பிரதாயங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம். அநேக நேரங்களிலே திருப்பலிக்கு சென்று விட்டால் போதும் நமக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோம். திருப்பலியிலே நாம் எவ்வாறு கலந்து கொண்டோம் என்பது அங்கே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. முழு மனதோடு இயேசு கிறிஸ்துவை பெற்றுக் கொண்டோமா, அல்லது திருப்பலியிலே முழுமையாக பங்கெடுத்தோமா? ஆலயம் செல்வது மாத்திரமல்ல, அங்கே நம்முடைய பங்கெடுப்பும் மிகப்பெரிய ஆசீர்வாதமாக அமையும். அதுபோல பாவ சங்கீர்த்தனம் செய்வதனால் நம் பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்படுவது கிடையாது. முழுமையான பாவ சங்கீதனம் செய்தோமா என்பதில் தான் மிக கேள்விக்குறி அமைந்திருக்கிறது. நாம் உதவி செய்வதால் அனைத்தையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று நினைக்கக்கூடாது. எந்த மனதோடு உதவி செய்தோம் என்று இருக்கிறது. அதனால் சாஸ்திரங்களும் சம்பிரதாயங்களும் நம்மை நல்வழிப்படுத்த முன்னோர்களால் நமக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதையே அப்படியே பிடித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பது அல்ல. யூதர்களுடைய சாஸ்திரமும் சம்பிரதாயமும் நோன்பு இருக்கின்ற பொழுது அந்த உணவை எடுத்து இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும். அப்படி நோன்பு இருக்கும் பொழுது மற்றவர்களுக்கு கொடுக்க ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதுதான். அதனால் நோன்பு இருப்பது சேமித்து வைப்பதற்கு அல்ல, நோன்பு இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்க. அப்படிப்பட்ட மனதை கடவுளிடம் வேண்டுவோம், ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வோம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.